5 வருஷம் கழிஞ்சு பாலாவுடைய வணங்கான் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஜென்ரலா மனிதர்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஏர்னா மொளம் சறுக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி துருவ விக்ரம் வச்சு பாலா வந்து ஆதித்யவர்மா அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மானங்கெட்டு அந்த படத்தை வந்து ஓடிடியில வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த அசிங்கத்திலிருந்து நம்ம வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யா வச்சு வணங்கான் அப்படின்னு ஒரு டைட்டில் எடுக்கிறாரு. அவர் வந்து கம்பேக் எல்லாம் கிடையாது, ஐ எம் கோயிங் பேக் அப்படின்னு சொல்லி அவரு கிளம்பிட்டாரு. அவரு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அருண் விஜய் வச்சு தக்கி முக்கி கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்கா வந்த படம் தான் வணங்கான். ஸோ எப்படி இருக்கு வணங்கனோட கதையை பத்தி நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. என்னது? அதாவது நாய்கிட்ட தப்பிச்சு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்த படம் பாக்குறப்ப. என்ன வணங்கான நாயின்னு சொல்றியா? கங்கோ பேயின்னு சொல்றேன். இந்த படத்தோட ஸ்டோரின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அருண் விஜய் வந்து சுனாமில தன்னோட பேரண்ட்ஸை வந்து இழந்துடுறாரு. இழந்துட்டு தன்னை மாதிரியே தன்னோட பேரண்ட்ஸ் இழந்த ஒரு சின்ன பொண்ணை வந்து தங்கச்சியா ஏத்துக்கிறாரு. அவங்க 2 பேரும் வளர்றாங்க. அருண் விஜய் வந்து ரொம்ப கோவக்காரரா இருக்காரு. அதாவது கேப்டன் அமெரிக்கா ரேஞ்சுக்கு சண்டை போடுறாரு யாருனாலும். அதுவும் குறிப்பா மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பிரச்சனையை வந்து யாராச்சும் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து குழந்தை கட்டிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே அவர் பாக்குறது இல்லை, எல்லாத்தையும் அடிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க வந்து ஒரு ஹோம்ல வந்து அவர் போய் வேலைக்கு சேர்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. சரி, இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா அருண் விஜயோட ஆக்டிங். அதாவது எனக்கு ஆக்டிங் தெரியுங்க, இந்த சீனுக்கு நான் இவ்வளவு நாள் நடிக்க முடியும், இந்த அளவுக்கு என்னால் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அருண் விஜய் நடிச்சிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் நடிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா கூட வந்திருக்கும். பட் ஆனா அந்த கரெக்டாக அந்த லிமிட்ல இவ்வளவு நாள் நடிக்க முடியும்னு அவர் காட்டியிருக்காரு இந்த படத்துல. அண்ட் அதே மாதிரி ஹீரோயினோட போர்ஷன்ஸ், அதாவது கதைக்கு வந்து இவங்க சொல்ல வந்த கதைக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, ஹீரோயினோட போர்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. ஹீரோயினும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அதெல்லாம் இந்த படத்தோட சின்ன பிளஸஸ். சரி, படத்துல ஒர்க் அவுட் ஆகல, படத்துல இதெல்லாம் சரியில்லை, நெகட்டிவ்னா என்ன? நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சொல்ல வர கருத்து இருக்கு இல்லையா, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனோட வழி வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருந்தாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றது, அந்த கருத்தை என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அதுவே வந்து அப்படி எல்லாம் கிடையாது. மனுஷனோட வழியை வந்து எல்லாத்தினாலையுமே புரிஞ்சுக்க முடியாமலாம் இங்க கிடையாது. அண்ட் இந்த படத்துல கேரக்டர்ஸ் உருவாக்குற விதம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அதாவது ஹீரோ பாத்தீங்கன்னா அருண் விஜய் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா இருக்காரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கைடா வராங்க, கன்னியாகுமரியில எல்லா லாங்குவேஜுமே பேசுறாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா அவர் காட்டிக்க ட்ரை பண்ணியிருந்தாலுமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்துல என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா புதுசா எதுவுமே கிடையாது. நம்ம பல படங்கள்ல பார்த்த அதே சீன்ஸ் தான் நகருது. நம்மளால ஃபர்ஸ்ட் சாங்லயே நம்மளால சொல்லிட முடியுது கிளைமேக்ஸ் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வழக்கமா பாலா படத்தோட டெம்ப்ளேட் அப்படின்னா 2 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கும், எப்படி கடைசியில ஒரு கேரக்டர் செத்து போயிடும். நம்மளால அந்த மாண்டேஜ் சாங்ல வந்து அருண் விஜய் ஒரு பக்கமும் அவரோட தங்கச்சி ஒரு பக்கமும் காட்டுவாங்க அப்படியே அந்த ஃப்ரேம்ல. அப்பயே நமக்கு தோணுது சரி 2 கேரக்டர்ல ஒரு கேரக்டர்ஸ் ஆக போகுது அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் ப்ரெடிக்டபிளா இருந்தது வந்து இந்த படத்தோட பெரிய மைனஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்துல வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான சில விஷயங்கள் இருக்கு. அதாவது குட் டிஸ்டர்பிங் கிடையாது, ரொம்ப பேடா டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு பாத்ரூம் சீக்வன்ஸ் ஒண்ணு இருக்கு. அது அவ்வளவு லென்த்தியா அந்த அளவுக்கு டீட்டெயில்டா காட்டணுமா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்படி அவ்வளவு காட்டியிருக்க தேவையில்லை, அந்த சீனை வந்து வேற மாதிரி புல் ஆஃப் பண்ணிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல வயலன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஓவர் வயலன்ஸ். அதாவது அருண் விஜய் வந்து வில்லன்ஸை மட்டும் அடிக்கிறது இல்ல, ஹீரோயினையும் போட்டு மொத்தன்னு மொத்தாரு. இன்ஃபேக்ட் அருண் விஜயும் ஹீரோயினும் வர எல்லா சீன்லயுமே ஹீரோயின் வந்து அடி வாங்குறாங்க. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மமிதா பைஜுவும் சூர்யாவும் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்ல வந்து மமிதா பைஜு இதுக்கு மேல நான் நடிக்க மாட்டேன்னு ஓடுனதுக்கு காரணம் இதுதானா? ஆமா, பின்ன பாலா வந்து ஒரு வாட்டி அடிச்சு காமிப்பாரு, அதே மாதிரி சூர்யா வேற அடிக்கணும். 2-3 டேக்கு போச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமையை பத்தி இன்னொரு விஷயம் வேற இருக்கு. என்ன, அவர் வந்து என்னதான் அடிக்கிற மாதிரி நடிச்சாலும் அடி உளுந்தாதான் ஆமா ஓகே வேற பண்ணுவாரு. இவரு அந்த மாதிரி ஒரு மனம் படைத்த ஒரு டைரக்டர் இவரு. அண்ட் கிளைமேக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப திணிப்பா இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு.
ஒரு இம்பாக்டே அது ஏற்படுத்தல. ஏன்னா நமக்கு ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்தனாலயோ இல்ல வந்து அந்த பாலா படம் எடுக்கிறாரு நெகட்டிவா ஒண்ணு வச்சே ஆகணும் அப்படின்னா தான் அவருக்கு திருப்தியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வழியின திணிச்ச மாதிரியான ஒரு செயல் அது இல்லையா? இந்த படத்துல வர முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே எதுக்குமே அறிவே இல்லாத மாதிரியான ஒரு 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 ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்துல நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனோட வழியை உணர்றது ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம கூடயே இருக்கிறவங்கள பத்தியும் யோசிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் தானே. ஏன்னா அதை பத்தி எதுவுமே யோசிக்காமயே அருண் விஜய் வந்து இந்த படம் ஃபுல்லா இருக்காரு. அது வந்து கொஞ்சம் கூட ஒரு என்னடா இந்த இவனுக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு பட்டுச்சு. அதே மாதிரி தான் கண்டிப்பா பாக்குற ஆடியன்ஸுக்கும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்திலே கொஞ்சம் அறிவா இருந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா மிஸ்கினோட கேரக்டர் தான். அவர் 2 சீன் தான் வராரு, பட் வந்த ஒரு சீன்லயே நம்ம வந்து பயங்கரமா ஸ்கோப் பண்றாரு. நல்லா நடிச்சிருந்தாரு அவருமே. ஓகே, மொத்தத்துல இந்த படம் இந்த வணங்கான் எப்படி இருக்கு? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில்.